இது வந்து ஒரு நல்ல மலை வளச்சூழல். சரிண்ணா. இதுக்கு ஏற்றாற் போல் இதை வந்து தியான மண்டபமாகவே உருவாக்கி இருக்கிறாங்க. கொண்டோனையும் பாருங்கள், அதிகம் செலவு இல்லாமல் செஞ்சுருக்காங்க. கிடைக்கிற பொருள்களை வச்சுட்டு செஞ்சுருக்காங்க. வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி இருக்குது, காற்று உள்ளே வர மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய செலவழித்து கோடிக்கணக்கில் செலவழித்து கட்டடம் கட்டுறதெல்லாம் எல்லா சன்னாலும் மூடி கிடக்கும். உள்ளே ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே எதுக்கு ஏர் கண்டிஷன் பண்ணீங்க? நீங்கள் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனால் ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு மின்சாரம் வேண்டியிருந்தது தானே. அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு கரியை எரிச்சிங்க தானே. கரியை எரிச்சு ஆகாயத்தை சூடாக்கினீங்க தானே. அந்த கரியை எடுக்கிறதுக்கு பூமியை தோண்டிங்க தானே. அங்கேருந்த இயற்கையெல்லாம் அழிச்சிங்க தானே. அது தூக்கிட்டு வரதுக்கு பாதை போட்டிங்கல்ல, அங்கே எல்லாத்தையும் அழிச்சிங்க தானே. அதில் டீசலை ஊற்றி விட்டு அந்த ரயிலை ஓட்டினீங்க, அங்கே ஆகாயத்தை சூடாக்கினீங்க தானே. டீசல் எடுக்கிறதுக்கு அங்கே சுரங்கம் தோண்டிங்க தானே கடலில். அந்த கடல் தண்ணியெல்லாம் ஆசைப்படுத்தினீங்க தானே. அப்போ நீங்கள் சுகமாக வாழணும்னு நினச்சி நம்ம சுகத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயற்கையிலேருந்து விலை போயிட்டு இருக்கிறோம். சரிதானா. ஆனால் உண்மையில் சுகங்கிறது இயற்கை நெருங்கி போவது மட்டும்தான் இருக்குது. அதுக்கு ஏற்றாற் போல் இங்கே ஒரு வளாகத்தை உருவாக்கி நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு வச்சு பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம ஏதாவது நிறையா பாடம் கற்றுக்கணும். அந்த ஆரம்பத்தில் நல்ல மனசில் முடிவு பண்ணிக்கோங்க. நம்மளவர் வந்து அதான் நம்மளவரை நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. நீங்கள் நம்மளவரை கேட்டதுக்காக வந்திருக்கீங்க. நம்மளவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் ஒழுங்காக அறிமுகப்படுத்தலை. இவ்வளோ காலம் கதைமுறை என் கூட இருந்த பதிலும் கூட நம்மளவரை அவர் சரியாக புரிஞ்சுக்கலையா, இல்லை சரியாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையான்னு புரிஞ்சுக்கலைங்கய்யா. அதாவது நம்ம கிட்டத்தில் ஐயாவுடைய இதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். நான் இவர்கிட்ட தொலைபேசியை கொடுத்தாங்க, எங்கள் 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சார். அன்னைக்கு இவர்கிட்ட சொன்னேன் நான், ஐயா அவங்க புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன், என்ன மாதிரியே நீங்களே எளிய நடையில் எழுதுறீங்க, என்ன மாதிரியே கதை சொல்லி விளங்க வைக்கிறீங்கன்னு சொன்னேன். அந்த ஒரு கதை சொல்லிடுறேன் பாருங்க, இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். எல்லாரும் மண்டைக்குள்ளே நிறைய நிறச்சி வச்சிருக்கீங்க. இது காலி மண்டை கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம காதுக்குள்ளே வருதுன்னா, இதுக்கு முன்னாடி வச்சிருக்கோம்ல, அதோட இணைச்சி தான் சேர்த்துக்கிறீங்க. ஒன்று கூட்டி வச்சுக்குவீங்க, குறைச்சி வச்சுக்குவீங்க. நம்மளால் சொன்னது அப்படியே உள்ளுக்குள்ளே போகாது, அப்படியே வெளியில் வராது. அதுக்கு தான் அந்த கதையை சொன்னார். ஒரு விவசாயி 2 மாட்டை கட்டிட்டு உழுது பயிர் பண்ணியிருக்கிறான், விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். தொடர்ந்து அவனோட அந்த மாடு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. மாட்டோட அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். மாடுகள் இப்போ வயசாயிடுச்சு. இவன் நினைச்சான், இது 2ஐயும் விற்று விட்டு கொஞ்சம் இலை மாடா ஒரு ஜோடி வாங்கிக்கலான்னு நினைச்சான். அந்த மாடு விற்று கொடுக்குறவன் வாங்கி கொடுக்குறவன் இருக்கிறான்ல, அவங்கள்ட்ட செய்தியை சொன்னான். அவன் ஒவ்வொருத்தனையாக கூட்டிகிட்டு வந்து அவன் விலை கேட்குறான் பாருங்க. அது ரொம்ப படுமோசமாக இருக்குது. இதுக்கு இந்த விலைக்கு கொடுத்து விட்டு இன்னொரு ஜோடி வாங்க முடியாது. அதனால் இவன் வெறுப்பு கொடுக்க இல்லை. மண்டைக்குள்ளே அந்த வெறுப்பு அப்படியே நிறைஞ்சிருச்சு. அங்கே வழியோட போகிறவன் கேட்டான், ஐயா சண்டைக்கு போகிறதுக்கு இதான் பாதையான்னு கேட்டான். சண்டைக்கு போகிறதுக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் நான். இதான் கொடுக்குறது வாங்குறது ஐயா. அவன் என்ன சொன்னான், போங்கடா அயோக்கிய பயிரில், உங்களெல்லாம் தெரியும்டா, எனக்கு டவுட்டுக்கு பாதியாக கேட்குறீங்க மாடெல்லாம் விலை கொடுக்குறதுலடா போங்கடான்னு. அவன் வந்தவன் நினச்சிட்டான் ஏதோ காது சரியாக கேட்கல போல இருக்கு. நம்மோடு கேட்டால் அவர் ஒன்று சொல்கிறாருன்னு போய் வேற ஆள்கிட்ட கட்டிட்டு போயிட்டான். இப்போ இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வர்றா அவன் மனைவி. அவன் மண்டைக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. எத்தனை வருஷமாக இவருக்கு சமையல் பண்ணி போட்டாலும் ஒரு நாளாவது இந்த மனுஷன் வந்து வாய்க்கு ருசியாக இருக்குன்னு சொன்னது இல்லையே. அப்படி செஞ்சு தூக்கிட்டு வந்துருக்கான். அவன் இறக்கிறத பார்த்துட்டு கையை கழிட்டு வர்றவன் அவனு சொல்லிட்டு வரான், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். இந்த பயலு வரவன் எல்லாம் இந்த மாட்டை வந்து அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்க. நான் கொடுக்கறலடா போங்கடான்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறான். அவகாதுக்குள்ளே அது எப்படி போகுதுன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாளாவது எனக்கு வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுத்தியான்னு அவகாதுக்குள்ளே போச்சு. அவன் மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு அந்த சோறையெல்லாம் பரிமாறிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டு அவள் புறப்பட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே அவள் வாசப்படில் உட்காந்துருக்கா. 30 வயசு ஆச்சு, கல்யாணம் ஆகலை. அவள் என்ன நினச்சிருக்கிறா, நம்ம ஆய் எப்போ எத்தனை மாப்பிள்ளை வந்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை விட்டோம்லாம் சொல்லி கல்யாணமே ஆகாமல் பண்ணிட்டு இருக்காளுங்களே. அந்த கவலையில் அவள் உட்காந்துருக்கான். போகிற ஆய் சொல்கிறா, உங்கள் அப்பையும் சொல்கிறான், நீ உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட என் வாய்க்கு ருசியாக செய்யலேன்னு உங்கள் அப்பையும் குறைப்பட்டுக்கிறான்னா. அவள் சொன்னா, வர்ற மாப்பிள்ளையெல்லாம் அது சொத்தா இது சொல்லன்னு சொல்லி நீங்கள் தட்டி கழிச்சிருந்தீங்கன்னா நான் வாசப்பில் உட்காராமல் என்ன பண்ணி இருக்கிறதுன்னு கேட்டா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானா. இது ஐயா சொல்லி விளக்கி இருக்கிற கதை. நானும் வந்து 1982 பயிற்சிகளில் ஈடுபட்டுக்கிறேன். தகவல் பரிமாற்றத்தில் என்ன குறைபாடு இருக்குது, கொண்டு எப்படி சரி பண்ணலாம், இதான் என் வேலையாகவே இருக்குது. இருந்தாலும் ஐயா சொன்ன இது வந்து எனது மேலும் வலுப்படுத்துச்சுன்னா, அதனால் நான் சொன்னது யாருக்கு கேட்கலைனாலும் வருத்தப்பட மாட்டேன், கேட்டுக்கிட்டு போனவங்க ஒன்றும் செய்யலைனாலும் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு தான் தெரியும். சரிங்களா. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா அம்மா வேற ஆள், அவங்க அப்பா அம்மா வேற ஆள், அவங்க அப்பா அம்மா வேற ஆள். ஒவ்வொருத்தருடைய வரலாறும் வித்தியாசமானது. வித்தியாசமான சூழ்நிலையில் வளர்ந்துருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ப தான் கொடுக்கறவும் வாங்கலும் இருக்கும். அது இயற்கை. சரிண்ணா. அப்போது இயற்கை வேளாண்மைனா முதல்ல வேளாண்மையை மறந்துருக்கும். இயற்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சொன்னா அது ரொம்ப முக்கியம். முன்னாடியே விவசாயத்தை மண்டக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது, இயற்கையும் புரியாது, விவசாயமும் புரியாது. அது எப்படின்னா, அந்த நலன் கதையில் வருது. நலன் வந்து சூதாடுறான், ராசா, ரொம்ப நல்ல ராசா, ஆனால் சூதாடுறான். எல்லா நல்ல ராசாக்களும் சூதாடி இருக்காங்க, சூதாட்டத்தையே வாழ்க்கையாக வச்சிருக்காங்க. எல்லா ராசாக்களும் சூதாட்டத்தையே வாழ்க்கையாக வச்சிருக்காங்க. அவன் நலனை வந்து எதிரிகள் எல்லாத்தையும் பிடிங்கிறாங்க. பிடுங்கிட்டு நீ வந்து 12 வருஷம் காட்டுக்கு போயிட்டு 1 வருஷம் தலைமுறை வந்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிக்கிறான். அப்போ அவன் மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறான். இந்த கர்ப்பமாக இருக்கிறவளை என்ன சொல்கிறான், நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் இரு, நான் 13 வருஷம் கடந்து வந்து உன்னை கூட்டிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவள் சொல்கிறா, அதெல்லாம் கிடையாது, நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம், ஆனால் நான் உங்க கூட தான் வருவேங்கிறான். 2 பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க.
காட்டுக்குள்ள போனாக்க அவருடைய முந்தானையை விரிச்சு அதில் 2 பேரும் படுத்திருக்காங்க. இவன் தான் எல்லாத்தையும் உறிஞ்சி விட்டாங்களே. அப்ப இவனுக்கு தூக்கமே வரல. அவ வயிற்றுல புள்ளையோட வேற இருக்கிறான். இவளை கூட்டிட்டு எப்படி 12 வருஷம் காட்டுல வர்றது, எப்படி தலைமறைவா இருக்கிறது? ஆகனால இவன் என்ன பண்றான், நடு ராத்திரில எழுந்திரிச்சு அதில் முந்தானியை கொஞ்சம் கழிச்சு கோவணமாக கட்டிட்டு அவன் பாட்டு போயிடுறான். போகும்போதும் தூக்கம் இல்லை. காலையில இந்த கடல் ஓரத்தில் நடக்கிறான், அப்பவும் புலம்புது அந்த மனசு. அப்ப என்னன்னா, அந்த கடல் அலை இப்படி இந்த கரையில வந்துட்டு மோதி மோதி திரும்பிட்டு போயிட்டு இருக்கு. விழுந்து விழுந்து பொருள் எழுது சத்தமெல்லாம் போடுது. சொன்னா, போவாய் வருவாய் விழுந்து புரண்டு இறங்கி நாவாய் குளற நடுக்குருவாய், அப்படி புலம்புற உள்ள எல்லாம் பண்ணுது. நீ கூட பொண்டாட்டி ராத்திரி காட்டில் விட்டு வந்து இதுக்கு வந்தியான்னு கேட்கறான். அது அலையை பார்த்து கேட்கறான். அலைக்கு இதெல்லாம் ஏது, பொண்டாட்டி ஏது, புருஷன் ஏது, சூதாரம் கிடையாது. ஆனா அவன் மனசுக்குள்ள அது இருக்குது. அது அப்படியே அதுல பிரதிபலிக்குது, அந்த இதுக்கெல்லாம் பிரதிபலிக்குதுன்னா. அப்போ ஒவ்வொருத்தர் வாழ்நிலையும் என்ன கசப்பு மருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அதெல்லாம் சேர்ந்து இதுல பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நானும் பல இடங்கள்ல போனேன், கருத்தரங்க போனேன். அங்க எல்லாரும் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், முதல்ல விவசாயத்தை மறந்துரு, இயற்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு. அப்ப இயற்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனா எப்படின்னு அடுத்தவன்ட்ட பிரசங்க. இந்த ஆல்பர்ட் ஓவார்டு வந்தது என்ன பார்த்தான், ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்த விட விவசாய நிலத்துல பயிர் நல்லா இருக்கிறத பார்த்தான். உடனே அவன் முடிவு பண்ணான், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்திய உழவர்கள் எனக்கு பேராசிரியர்களாக இருப்பார்கள் அப்படின்னு முடிவு பண்ணான்.